அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வந்து கவர்மெண்ட் கேடர்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆகணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அத பத்தின கம்ப்ளீட்டா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ ரொம்ப பேத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து எழுற சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து வெறும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டா வந்து கிடையாது. யாருக்கு வந்து 16 வயது பூர்த்தி அடைந்திருக்கோ அவங்களே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து இப்போவே வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெறும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் இந்த தேர்வு எழுதணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் ஜாயின் ஆகாமல் இருந்தாலும் கூட இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து வருடத்தில் 2 முறை நடக்கும். ஒன்று டிசம்பர் மாதமும் இன்னொன்று வந்து மே மாதமும் நடக்கும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை எல்லாரும் பாஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பாஸ் பண்ணி ஆகணும். அதாவது கம்பல்சரி வந்து கவர்மெண்ட் கேட்டரில், அதாவது இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து ப்ரொமோஷன் இதில் வந்து வராது. ஓகேலா? அதே மாதிரி எந்த காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொபேஷன் பீரியட், அதாவது 2 வருட காலம், 2 வருடம் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ப்ரொமோஷன் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து ப்ரொமோஷன் இதில் வந்து வராது. அடுத்து இதுக்கு இந்த எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடையாது. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது 100 மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா 45 எடுத்தீங்க அப்படின்னா வந்து பாஸ். ஸோ இதில் நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனில் முன்னாடி போகிறதா இருந்தாலும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பாஸ் ஆனால் நீங்கள் வந்து போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து சந்தேகங்களாக இருக்கும். ஸோ இது ஏதாச்சும் ஒன்று விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரொம்ப பேர் கேட்குறது என்ன அப்படின்னா எப்போ வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நாமளே வந்து போன ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா வந்து டிஎன்பிசி தரப்பிலிருந்து டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடத்த போகிறதா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் வந்து சொல்லியிருந்தோம் டிசம்பர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர எக்ஸாம் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அப்படின்னா எப்போ வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து 2021 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பாருங்கள். மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் கேப் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ஒரு 3 மந்த் கேப்பு, அதாவது அப்ளை பண்ணதுலேருந்து 2 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் நடக்குமோ அதே மாதிரி பேட்டர்ன் தான் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நாள் வரை டிசம்பர் வரை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து வரல. ஸோ இப்போது ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டால் கூட உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா மார்ச்சில் தான் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அந்த மார்ச் எண்டு ஏப்ரல், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் என்ன ஆக போகுது அப்படின்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேபி ஜனவரி எண்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா மே மாதம் வந்து எக்ஸாம், மே அல்லது ஏப்ரல் எண்டில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து கண்மூடித்தனமாக சொல்லலை. நீங்கள் போய் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே வந்து மே மந்த் நோட்டிஃபிகேஷன், அதாவது மே மந்த் நடக்க போகிற எக்ஸாமுக்கு பிப்ரவரியில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2019 நடந்த எலெக்ஷன் அப்பவும் அதே மாதிரி தான் வந்து பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏப்ரல் எண்டு இல்லைன்னா மே ஃபஸ்ட் வீக்கில் தான் வந்து எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரூப் 2க்கு, அதாவது குரூப் 2க்கெல்லாம் படிக்கிறவங்க இப்போயே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பேர் கேட்குற டவுட்டு, எங்கே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வாங்கணும், அதே மாதிரி எங்களுக்கான சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப பேர்த்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போதே அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேப்பர்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பேர்த்துக்கு இன்னும் எந்த பேப்பர் வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனானது பார்த்துட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் டெஸ்ட் 1, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆஃபீஸ் மேனுவல், ஓகேங்களா, அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 2 இதுவுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர்ஸ் வந்து வேரி ஆகும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதற்கான டெக்ஸ்ட் புக் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறத விட இந்த 1 மார்க் கொஷின்ஸ்க்கு வந்து ரொம்ப இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ரொம்ப புக் ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா வந்து இருக்கும்.
ஆனால் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டால் அச்சிடப்பட்ட புக்ஸ் தான் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தெரியாமல் வந்து டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு படிக்காமயும் இருந்துடாதீங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் வேணும் அப்படின்னா அந்த புக் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நான் வந்து இந்த புக் வாங்குறதுக்காக, அதாவது தமிழ்நாடு ஆஃபீஸ் மேனுவல் புக் வாங்குறதுக்காக இந்த புக்கு பிரிண்ட் பண்ணுற இடமான ஸ்டேஷ்னரி அண்டு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த புக்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு ஆஃபீஸ் மேனுவல் புக் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணி 10 வருடத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எழுதியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் வந்து நீங்கள் புக்கை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் புக் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அச்சிடுறது வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. மேபி 1 ஆர் 2 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட்டாக வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஆனால் அந்த ப்ரைவேட்டாக வெளியிடுற புக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து அலோவ் கிடையாது. நீங்கள் வந்து வாங்கி வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நல்லா கவனமாக இருங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போகிறது எக்ஸாமில் போய் அதை பார்த்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. கவர்மெண்ட்டால் அச்சிடப்பட்ட புக்ஸ் இருந்தால் ஓகே, மற்றபடி வந்து ப்ரைவேட்டாக வெளியிடுறவங்க புக் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிலபஸ் நான் சொல்லியிருந்தேன். சிலபஸ் வந்து நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேயே வந்து இருக்குது ஓகேங்களா. கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு அரசால் என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூ. 200 ஓகேங்களா. ஸோ இது டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி ஃபஸ்ட்டு 3 டைம் வந்து ஃப்ரீ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்து ரூ. 200 வந்து நீங்கள் வந்து கட்டணும். இந்த ரூ. 200 கட்டி வந்து நீங்கள் இங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதி முடிச்சு பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் இருந்து. அதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 வீக் வந்து நடக்கும். ஸோ வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும் நடக்காது, மண்டே டியூஸ்டே எந்த ஒரு கண்டினியூஸாக 7-8 நாள் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேலை நாட்கள், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரையில் இருக்கிற நாட்களில் எக்ஸாம் வந்து வருது அப்படின்னா அந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து நினச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா தற்செயல் விடுப்பு அந்த மாதிரி எந்த ஒரு லீவும் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா போதும் ஓகேங்களா. ஸோ நான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பு அந்த மாதிரி வந்து போடுவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுடைய சிஏல இருந்து அது கழிச்சிக்காம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு மட்டும் இந்த சலுகை வந்து உண்டு. ஸோ 2வது டைம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறப்பு தற்செயல் விடுப்பு அப்படின்னு சொல்லி வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் ஆஃபீஸில் போடல அப்படின்னா இந்த இது சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சலுகைகள் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாச்சும் வந்து சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.